வணக்கம். வாழ்க வளமுடன். கோள்களுடைய மலர்கள், நவக்கோள்களுக்கு மலர்கள் என்று தனித்தனியே இருக்கின்றன. மலர்களை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். சூரிய பகவானுக்கு செந்தாமரை மலரை வைத்து வழிபாடு செய்யலாம். செந்தாமரை மலர் சூரிய பகவானுக்கு ஒரு பிடித்த மலராக கருதப்படுகிறது. சந்திர பகவானுக்கு வெள்ளெல்லி மலர், வெள்ளெல்லி மலரை அவருக்கு வைத்து வழிபாடு செய்யலாம். செவ்வாய் பகவானுக்கு செண்பக மலர்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். செண்பக மலர் என்பது நாம் பூக்கடையிலே கேட்டால் அவர்கள் வைத்திருப்பார்கள், வாங்கிக் கொள்ளலாம். புதன் சென்காந்தல் என்று ஒரு மலர், புதன் பகவானுக்கு சென்காந்த மலரை அவர் சூட்டி நாம் பயன்பெறலாம். குரு பகவானுக்கு முல்லை மலர், முல்லை மலரை குரு பகவானுக்கு சூட்டி நாம் நல்லொருளை பெறலாம். சுக்கிர பகவானுக்கு வெண்தாமரை மலர், சூரிய பகவானுக்கு செந்தாமரையும் சுக்கிர பகவானுக்கு வெண்தாமரை மலரையும் சூட்டி பயன்பெற வேண்டும். சனி பகவானுக்கு கருங்குவளை, ஸ்தலங்களுக்கு செல்கின்ற பொழுது, குறிப்பாக திருநள்ளாறு செல்கின்ற பொழுது அங்கே கருங்குவளை மலர்கள் நிறையாக இருக்கும். அந்த கருங்குவளை மலர்களை எடுத்து சனி பகவானுக்கு படைப்பார்கள். ராகு பகவானுக்கு மந்தாரை மலர், கேது பகவானுக்கு செவ்வல்லி, சந்திர பகவானுக்கு வெள்ளெல்லி மலர், கேது பகவானுக்கு செவ்வல்லி மலர். இப்படி கோள்களுடைய மலர்களை நாம் குறிப்பிட்டிருக்கின்றோம். எந்த கோள்களுக்கு எந்த மலர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளியிலே இந்த மலர்களை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றேன். இதை தெரிந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.